ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்ட்டான ஜிலேபி மீன் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டான மீன் ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க. ஜிலேபி மீனை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஜிலேபி மீனை நாங்கள் முழுசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கீரல் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம மீன் பொரிக்கும் போது நல்லா காரம் ஏறும். இப்போ இதை மாதிரி நம்ம எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக பார்த்திங்கன்னா அவங்க சரியாக செதில்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதை மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல மீன் வாசனையே வராத அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மீன் வறுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சால்ட் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம இந்த மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நம்ம தண்ணி சேர்க்கலை, உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம். இப்போ குலுக்கிட்டோம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. திரும்ப சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா காரமாக இருந்ததுன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நமக்கு இந்த மிளகாத்தூள் போதும். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூளையுமே நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு குலுக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்கு இதில் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நம்ம மீனை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா பிரிஞ்சு வராது. இது நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுன்னு இல்லை, எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கவே இல்லை. இதை நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காரம் போயிருக்கும். நம்ம மீனை வாங்கணும் இந்த மாதிரி கழுவிட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. எப்போ நீங்கள் வறுக்க போகிறீங்களோ அப்போ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா மீன்லேயும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மீனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி பேன் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா மீனை எடுத்து அப்படியே போட்டுடலாம். மீன் போட்டுட்டு நம்ம திரும்பவும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மசாலா பிரிஞ்சு வரவே இல்லை. நம்ம அந்த மசாலா மிக்ஸ் பண்ணும்போது கூட எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால நமக்கு மசாலா பிரிஞ்சு வரலை. நல்லா திருப்பி போட்டுடலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரவே இல்லை. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமாக வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகும்.
நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மசாலாவுமே எதுவுமே பிரிஞ்சு போகல. டேஸ்ட்டான மீன் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வாங்க. ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.